இருந்து அப்படியே சீனை கட் பண்ணி 1991 பாஸ்ட்டுக்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்டைலாக ஒரு ஆப்பிளையுமே சாப்பிட்டுட்ருக்குறான். அப்போது அவனோட ஃப்ரெண்டு அவனை சேர்ந்து ஒரு வலையை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது கிழிஞ்சு போயிருக்கவும் இதுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் ரெடி ஆகும், இன்னுமே 10,000 தேவைப்படும். ஸோ அதை உடனேலாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கான்ல இவன் பேர் சா கிட்ட தான் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆர்டருமே கொடுக்குறாங்க. அது என்னென்னா ஒரு கடனை வசூல் பண்ணணும். ஸோ அங்கேருந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு இந்த 3 பேருமே எங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினோட பாட்டி இறந்துருப்பாங்க. ஸோ அதுக்காக ஹீரோயின் ப்ரே பண்ணிகிட்ருக்கவும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவள் ப்ரேயரை முடிக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஈபோ இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் ஈபோ இங்கே இல்லைன்னு சொல்லவும் நீ யாரு, அவரோட பொண்ணான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், அப்போ அவர் எங்கே போனார் அப்படின்னு உனக்கு தானே தெரியும், அது யாருன்னு சொல்லி கேட்கவும் அவர் இங்கே இல்லை, எனக்கு தெரியாது, பாட்டி இறந்து 7 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் அவர் வரலைன்னு சொல்லி ஹீரோயினுமே சொல்கிறாங்க. அதையும் கேட்காம சரி உன்னோட அப்பா 1000 யுவான் கடன் வாங்கியிருக்காரு, ஸோ நீ தான் அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லவும் யார் கடன் வாங்கினாங்களோ நீங்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க, நான் எதுக்காக திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினுமே சொல்கிறாங்க. இவ சொன்னால் கேட்க மாட்டா, நம்ம இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உன்னோட அப்பா வந்ததும் காசை கொடுத்துட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த திங்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இங்கே கொஞ்சம் பணம் இருக்குன்னு சொல்லவும் அப்போ இந்த மாதத்துக்கான வட்டி இது போதும், இதை எடுத்துட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இது என்னோட பாட்டி காசு, தயவு செஞ்சு இதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கவும் அது எல்லாத்தையுமே கேட்காம இவங்க கிளம்புறாங்க. அப்போ இவங்க போகும்போது ஹீரோயின் உடனே ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு செங்கல் எடுத்துட்டு அப்படி எறிகிறதுக்காக வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு இந்த பாரு, இது எங்களோட வேலை, கடன் வசூலிக்கிறது, கடன் வாங்கின நீங்கள் கண்டிப்பாக திருப்பி கொடுத்து தான் ஆகணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த இடத்துக்கு கடனை வசூலிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே சாவும் மற்ற 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணிட்டு காசை எப்போ திருப்பி தருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த இன்னொரு கும்பல் இவங்க 2 பேரையுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட கடன் வசூலிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, இது யாருன்னு தெரியுமா, இது என்னோட பாஸ், எங்ககிட்டயே நீங்கள் மிரட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவனும் திமிரா பேசிகிட்டு இருக்கான். உடனே கொஞ்ச நேரம் விட்டா ஓவராக பேசுவீங்கள பாய்ஸ் அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக எல்லாரையுமே அடித்து போடுறாங்க. அப்படி அங்கேருந்து 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு அடிபட்டிருக்குல்ல, ஸோ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லவும் அதுக்கு ஹீரோ அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, அது சரியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ ஒழுங்காக நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும், உனக்கும் அந்த டீச்சருக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு எனக்கும் அந்த டீச்சருக்கும் எந்த சம்மந்தம்லாம் கிடையாது, நாளைக்கே நம்ம இந்த பிஸ்னஸை பெருசு பண்ணணும்னா அதுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் தேவைப்படுது, ஸோ அதுக்காக நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு நான் படிக்கணும், நீங்கள் கூட படிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குமே ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அது எனக்கு தெரியாது, நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு அவனோட வீட்டுக்கு வரான். ஹீரோக்குன்னுட்டு அவங்க பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அடுத்த நாள் அங்கேருந்து ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்ததும் டீச்சரை தான் பார்க்குறான். டீச்சர் வந்த உடனேயே நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி கூட சேர்ந்து கடன் வசூலிக்கிற அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நீ நல்லா படித்து நல்ல பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எல்லாம் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அவர் சொல்லி நான் இந்த வேலையை பார்க்கல அப்படின்னு டீச்சர்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. கிளாஸ் ரூமுக்கு போனதும் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் உன்னோட ஃபர்ஸ்ட் டேல, ஸோ நீ உன்னை பற்றி ஒரு இன்ட்ரோவை கொடுன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லவும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. டே உன்னை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு இன்ட்ரோ கொடுடான்னு சொல்லவும் ஹீரோவும் அந்த இடத்துல நின்று என்னோட பேர் இதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க.
அதை பார்த்து ஹீரோக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. அவருமே எதுவுமே சொல்லாமல் அவர் இடத்துல போயிட்டு சேஃபாக போய் உட்காந்துக்கிறான். டீச்சரும் அவங்க வேலையை அவங்க கிளாஸ் எடுத்து முடிக்கிறாங்க. முடியவும் நம்ம ஹீரோ கிட்ட 2 பசங்க வந்து பேசுகிறாங்க. என்னோட பேர் தான் ஜூன், உனக்கு என்ன ஒரு ஹெல்ப்பு எது வேணாலும் நீ தாராளமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க யாரை பற்றியுமே கண்டுக்காம அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ சடனாக ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்து, நீ என்னோட காசை திருப்பி கொடு, அது என்னோட பாட்டி காசு, அது எனக்கு வேணும், நீ மட்டும் அந்த காசை கொடுக்கலன்னா நான் இங்கே ஸ்கூலில் போயிட்டு நீ இந்த வேலை தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னால் உன்னை இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அதனால நீ என்கிட்ட அந்த காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ஹீரோ உன்னால் முடிஞ்சா நீ ஃபஸ்ட்டு அதை செய்யி, எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். ஆனாலும் ஹீரோயின் விடாம பிடிச்சி, அது என்னோட பாட்டி காசு, தயவு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அந்த காசு இப்போ என்கிட்ட கிடையாது, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, ஸோ கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லவும், அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர்றாங்க. அவனை பார்த்ததும் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க கூட நீ பேசாத, அவன் ரொம்ப பெரிய ரவுடி, அவன் அந்த அளவுக்கெல்லாம் நல்லவன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் கிட்டேயுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு கடையில் பார்ட் டைமாக வேலைக்குமே சேர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய போஸ்ட் கார்டு வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஓனரு, உன்னோட போன மாதத்துக்கான சம்பளம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பணத்தை கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு, என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு ஈவெண்ட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாருமே அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடணும். அந்த லெட்டரை அவங்க ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுப்பாங்க, அதை எப்போ வேணும்னாலும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீ கடைக்கு வெளியில் இருக்கிற ஒரு போர்டில் அந்த விளம்பரத்தை எழுதி போடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த போர்டில் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு தாத்தா, நல்ல வயசான தாத்தா, கொஞ்சம் பழைய திங்ஸ் எல்லாம் ஒரு வண்டியில் போட்டு தள்ளிக்கிட்டு, ஒரு கட்டை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு வருவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும், உன்கிட்ட போஸ்ட் கார்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கா, இருந்தால் என்கிட்ட கொடுக்குறியான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து அந்த தாத்தா கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த தாத்தா அந்த வண்டியை தள்ளிட்டு போகிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. அப்போ அந்த வண்டியை பார்த்தோன்னா அதில் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு ஆரஞ்சு கலர் பூனையும் அந்த போஸ்ட் பாக்ஸுமே இருக்குது. இது என்னன்னு தெரியல, இந்த பூனையும் இந்த பாக்ஸும் எப்போவுமே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட்டு அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஹீரோயின் ஸ்கூலுக்குமே போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனதும் அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க ஒரு ஃபண்டுக்கான அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஹீரோவை பார்த்து, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவனை கிளாஸ் ரூமில் இருந்து வெளியில் கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வந்து, நீ எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதுன, என்னை புள்ளி பண்ணுறதுக்காக நீ இதை பண்ணுறியா, இந்த மாதிரி மட்டும் நீ செஞ்சன்னா கண்டிப்பாக நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியல, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியும் கேட்காம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிளாஸ் ரூமில் இன்னொரு பக்கம் ஜூன் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணுறான், ஹீரோயினோட பேக்கில் ஹோம்ஒர்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு தேடும்போது அப்போ அவனுக்கு அங்கே ஒரு லெட்டர் கிடைக்குது. உடனே அந்த லெட்டரை எடுத்து அவங்க எல்லாரும் முன்னாடியும் இருந்து படிக்கிறான். அதில் என்ன இருக்குன்னா, நம்ம 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஆனால் என்னதான் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் உனக்காக எப்போவுமே இருப்பேன், உன் கூட சேர்ந்து இருந்த நேரத்தை என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் படிச்சுட்டு இருக்கத ஹீரோயினுமே பார்க்குறாங்க. பார்த்ததும் ஓடி வந்து அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த லெட்டரையுமே வாங்குறாங்க. அப்போ அந்த பையன், இந்த லெட்டரை எழுதுனது யாரு, இந்த லெட்டரில் ஷென் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது, இங்கே கிளாஸ் ரூமில் ஷென் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி கேட்கவும், அது நம்ம ஹீரோவோட பேரு தான் ஷென்னு. உடனே ஹீரோவும் ஜூனை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. ஜூன் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டீச்சருமே வராங்க. டீச்சர் வந்ததும் ஷென் கிட்ட தான் கேட்குறாங்க, நீ வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீ என்ன மாதிரியான வேலை பார்க்குற, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறன்னு சொல்லிட்டு ஷென்னை பிடிச்சி தான் பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் இந்த லெட்டரை எழுதவே இல்லை, இங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் டீச்சருமே விடுறதா இல்லை, இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே,
உன்னோட பேரு தான் இதுல இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ நீ தானே எழுதுன, நீ தானே இது எல்லாத்தையுமே பண்ணன, இந்த மாதிரி நீ பண்ணாதன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கவே இல்லை. இதை நான் எழுதவே இல்லை, நான் தான் எழுதவே இல்லையேன்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்டயுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ டீச்சர் கடைசியா இதை நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதிட்டு நீ கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ரொம்பவே திமிரா, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நான் எதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதணும், நான்லாம் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அங்கிருந்து செம்ம கோவத்துல வந்த ஹீரோ இந்த ஜூனை தான் பிடிச்சி கேட்குறான், உனக்கு இந்த லெட்டரை எப்படி கிடைச்சது, இந்த லெட்டரை நீ எங்க இருந்து எடுத்த, இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமாச்சும் இருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜூன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அவன், நான் இதை ஹீரோயினோட பேக்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அதை எங்கன்னு சொல்லவும் அதை கிழிச்சு போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கவும் மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த டீச்சருமே வர்றாங்க. நீ இன்னும் திருந்தவே மாட்டியா, இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேட்கவும் அப்போ அந்த ஸ்கூலுக்கு அவங்க அப்பாவுமே வர்றாங்க. அந்த டீச்சர், அவங்க அப்பா, ஹீரோ, ஹீரோயின் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா, சம்பந்தமே இல்லாம என்னோட பொண்ணு தான் தப்பு பண்ணியிருப்பா, அவளை மன்னிச்சிருங்க, அவளுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவள் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணானா அவங்க பாட்டி இறந்த துக்கத்தில் இருக்கா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டீச்சர், உங்கள் பொண்ணு மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, இந்த லெட்டரை இவன் தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா ஹீரோ கிட்ட, எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதின, இது படிக்கிற வயசு, ஸோ படிக்கிறத மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்குமே ஹீரோ, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி முறைச்சி நிற்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, நான் உன்னை எந்த ஒரு திட்டலை, நான் எதுவுமே பண்ணலையே, நான் அட்வைஸ் தானே பண்ணுறேன், அதை கூட கேட்க மாட்டியான்னு சொல்லி அவங்க அப்பாவுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ யாருக்குமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பயங்கர திமிர அங்கேருந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க லெட்டர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பினில் கிழிச்சு போட்டிருப்பாங்க. அந்த கிழிஞ்சு போன லெட்டரை நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படி என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமையில இருக்கோம், நான் நினச்சி கூட பார்க்கல உன்னோட நிலைமை இந்தளவுக்கு மோசமாக இருக்கணும்னுட்டு, ஆனால் இங்கே நடக்கிற எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது, உன்னை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறது மட்டும்தான் என்னோட நோக்கம், ஆனா நானுமே இந்த கஷ்டத்துல தான் சிக்கியிருக்கேன், ஆனா கண்டிப்பா இதுல இருந்து வெளிவரதுக்கு முயற்சி பண்ணுவேன், உன்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்துவேன், வெளியில கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி அந்த லெட்டர்லயுமே எழுதியிருக்கு. அது அப்படி நம்ம ஹீரோவும் அதிர்ச்சி அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த லெட்டர்ல அவரோட பேரு தான் இருக்கு, அவரோட ஹேண்ட் ரைட்டிங், ஆனா நம்ம ஹீரோ எழுதலை. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.